ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை வந்துட்டு வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரோரா, சாண்ட்ரா, சுபிக்ஷா இவங்க எல்லாரும் வந்து நம்ம கமருதனை பற்றி பேசுகிற விஷயங்கள் வருது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமருதீன் ரொம்ப கஷ்டம். அவர் கூட இருக்கவங்க வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக ஜாலியாக வச்சுப்பார். இதே கொஞ்சம் அவருக்கு அகென்ஸ்டாக பேசினாலோ இல்லை கேம் ஆடினாலோ அவர் வந்து டோட்டலாக வந்து மாறிடுவார். அந்த கமருதன் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட பர்சனல் விஷயத்தில் இது எல்லாத்தையும் போட்டு கிழிச்சுடுவாப்பில். அதில் அடிப்பட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அரோரா, விஜய் பாரு அப்படின்னு நிறைய பேர், சாண்ட்ரா, திவ்யா, இந்த மாதிரி அப்படியே லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சாண்ட்ரா காலையில் வந்து ஃப்ராட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த அரோராவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, கமருதீன் வந்துட்டு நல்ல பழகம், சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் அப்படியே இழுத்து ஒரு மாதிரி பேச விட்ருவான். அவனுக்கு அந்த விஷயமே இல்லை, இதை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுகிறாங்க. சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குது. இது கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் நடக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் மாதிரி தான், சரிங்களா? ஏன்னா ஒரு வாட்டி வந்து ஒரு சீசனில் மகத் சீசன் 3 நினைக்கிறேன் இப்படின்னு பண்ணியிருப்பார், சரிங்களா? அதுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருப்பாங்க. இப்போ இவர் பண்ணது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள வந்து லிட்டரலாக கோவத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எட்டு வைக்கிறார் அந்த பாக்ஸை. அது வந்து உண்மையிலேயே தவறு. இதை வேறு ஒரு சில வீடியோஸ் பார்க்குறேன். பார்வதி எட்டு உதைத்த என்னது கமருதீன் போட்டாங்க. இது எப்போ நடந்துச்சு, இன்னையா நடக்குது அப்படின்னா, அம்மா அப்படி நினச்சி வந்துட்டு தப்பாக அடித்தாங்களே, அப்போ நாங்கள் அப்படி தான் போடுவோம். ஏன் பேசுறது ஒரு நியாயம் வேணாமான்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு எல்லாருக்கும். வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த ஸ்டோர் ரூமோட போய் நில்லுங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாரும் போய் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா புது ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார், அவங்க பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸுன்னு. அதுக்கப்புறமா இந்த நைட் வந்துட்டு உங்களுக்காக ஒரு டின்னர் காத்துட்ருக்கு, அதனால் டின்னர் நீங்கள் சமைக்க வேணான்ட்டார். ஒரே ஜாலி. அதுதான் அதுக்கப்புறமா இந்த வர விஷயங்கள் கிட்டத்தட்ட 13 பாட்டம் என்னமோ போட்டு எல்லாம் செம்ம டான்ஸ் போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டின்னர் நடக்குது. அதை ஆல்ரெடி வாரம் தான் கேட்டிருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, சார் நியூ இயர்லாம் வருது, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. அவர் அனுப்பிச்சி விட்டாரில்ல, பிக் பாஸ் டீமே வந்து அரேஞ்ச் பண்ணாங்களா தெரியல. ஸோ தடபுலான விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பயங்கர ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் கூட பழகின ஒரு பொண்ணாவது சூப்பர்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல. இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த மாதிரி தான். அரோரா வந்து அவ்வளோ எட்டாச்சு இருந்தாங்க, அவங்களே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு கமருதீன் வந்து பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.